ஹலோ நண்பா, வெல்கம் டு மை சேனல் கோடிங் ஃபேக்ட்ரி தமிழ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பற்றியும் வெப்சைட் டெவலப்மெண்ட் பற்றியும் டியூட்டோரியல் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா வீக்லி 3 வீடியோஸ் வரப்போகுது நண்பா. மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நம்ம இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போது வெப்சைட் டெவலப் பற்றின வீடியோஸ் போட போகிறோம். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட் பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய HTML வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். ஏன் HTML ரொம்பவே முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கான பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா HTML, CSS அண்ட் JavaScript. அதில் ரொம்பவே பேசிக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML. அதை பற்றின டுட்டோரியல் வீடியோஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதோட part 1 part 2 சொல்லி கண்டினியூஸாக இருக்க போதும் அதை நீங்கள் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தியரி பார்ட் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். HTML லாங்குவேஜுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இந்த HTML ஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ணுறி ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 2 இம்பார்ட்டண்டான விஷயம் தேவை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை HTML கோட் எழுதுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை. அதாவது டெக்ஸ்ட் எடிட்டர்னால் ஒன்றும் பெருசாக கிடையாது. உங்கள் லேப்டாப்பில் இருக்கும் இல்லையா, நோட்பேட்++ அந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதை ஷோ பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு ப்ரௌசர் ஒன்று தேவை. நம்ம இந்த டுட்டோரியல் வீடியோவில் நான் எதை யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டர் நம்ம சப்ளைம் டெக்ஸ்ட் 3 அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ப்ரௌசர் நம்ம எல்லாருக்கூடயும் இருக்கிற க்ரோம் ப்ரௌசர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சப்ளைம் டெக்ஸ்ட் 3 டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அப்படின்னே உடனே போய் நீங்களே டவுன்லோட் பண்ணி அதை சரியாக அதை ஃபிட் பண்ணாமல் ஒரு சில ட்ரபிள்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானே க்ரோமில் போய் சப்ளைம் டெக்ஸ்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் பிசியில் எப்படி கரெக்டான பாத்தில் செட் பண்ணுறது அப்படின்ற வரைக்கும் நானே சொல்ல போகிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக போய் நீங்கள் உங்களுடைய சப்ளைம் டெக்ஸ்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் தப்பாக ஃபிட் பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் திரும்பி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி வரும். அந்த ட்ரபிள்லாம் உங்கள் இதில் கொண்டு வந்துடாதீங்க. அதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவங்க க்ரோம் ப்ரௌசர் போய்க்கோங்க, சப்ளைம் டெக்ஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி கூகுள் க்ரோமில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணோடனே ரொம்பவே பெரிய விஷயம்லாம் கிடையாது, சின்னதான ஒரு வேலை தான். க்ரோமில் சர்ச் பண்ணால் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரோமில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும் சர்ச் ரிசல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் சப்ளைம் டெக்ஸ்ட் 3 அப்படின்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் 1, சப்ளைம் டெக்ஸ்ட் 1, டெக்ஸ்ட் 2 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அட்வான்ஸ் வெர்ஷன் டெக்ஸ்ட் 4ன்னு சொல்லி வந்திருக்கு. அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேணாம், டெக்ஸ்ட் 3 மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டுட்டோரியல் ஃபுல்லாக அதான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓகே. நீ டவுன்லோட் பண்ண பிறகு அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்ச பிறகு இந்த நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதுதான் ரொம்பவே முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வெறும் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் அண்டர்லைன் நான் ஒன்று பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை டிக் பண்ணிக்கணும். டிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுக்கணும். அதுதான் எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பிறகு இந்த ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி இந்த டேப் வரும், கடைசியான டேப். இது கொடுத்த பிறகு உங்களோட சப்ளைம் டெக்ஸ்ட் கரெக்டான பாத்தில் செட் ஆகிடுச்சு. நீங்கள் கோட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க நண்பா. ஓகே நண்பா, உங்கள் சப்ளைம் டெக்ஸ்ட் 3க்கான டவுன்லோட் ப்ராசஸ் எல்லாம் முடிச்சு அதை பார்த்தெல்லாம் ஃபிட் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் சேவ் பண்ண பிறகு ஓப்பன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய HTML கோர்ஸ் நீங்கள் எழுதுறதுக்காக ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறீங்க. ஃபைல் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் நியூ ஃபைல் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணணுன்னு ஒரு புது ஃபைல் ஒன்று க்ரியேட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ஷார்ட்கட் கூட இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கீபோர்டில் இருக்கிற கண்ட்ரோல் பட்டனையும் N பட்டனையும் ஒரே நேரத்தில் ப்ளஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடும். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸும் நான் வீடியோவில் அப்பப்போ சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த க்ரியேட் பண்ண நியூ ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா சேவ் அஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபைல் மேனேஜருக்குள்ளே போகும். அதில் உங்களுக்கு எந்த விருப்பமான ஒரு ஃபோல்டர் இருக்கும், இல்லை இந்த HTMLக்குனே ஒரு புதுசாக ஒரு நியூ ஃபோல்டர் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ண மாதிரி டெஸ்க்டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் HTML அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டரே ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி போட்ட HTML கோட்ஸ், CSS கோட் அதெல்லாம் இருக்குது. நம்ம அதெல்லாம் வருங்க இதில் பார்ப்போம். CSSலாம் நம்மளுடைய டுட்டோரியல் வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா index.html அப்படின்ற ஒரு
ஃபைல் எக்ஸ்டென்ஷனை வந்து நான் வந்து சேவ் பண்ண போகிறேன். அதாவது .html எக்ஸ்டென்ஷனில் தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபைலை வந்து சேவ் பண்ணணும். இண்டெக்ஸுக்கு பதிலாக நான் வேறு ஏதாச்சும் பேர் கொடுக்கலாமானா கொடுக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட்லாம் நீங்கள் போகும்போது இண்டெக்ஸ் அப்படின்ற வந்து ஃபைலோட பேர் ஏன் கொடுக்குறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதை லேட்டராக நான் ஏன்னு சொல்கிறேன். உங்கள் ஃபைலை வந்து index.html, அதாவது வந்து நீங்கள் முன்னாடி இண்டெக்ஸில் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். ஆனால் வந்து .html அப்படின்றத வந்து மறக்காமல் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதான் அப்போனா தான் அது வந்து ஒரு HTML ஃபைலாகவே கன்சிடர் ஆகும். இப்போ நான் வந்து index.html அப்படின்னு சொல்லி வந்து என்னோடய ஃபைலை வந்து சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ண பிறகு அதில் தான் நம்மளுடைய கோடிங் இதெல்லாம் எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். அது HTML ஃபோல்டருக்குள்ளே போய் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் நீங்கள் கவனிச்சா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இண்டெக்ஸ் நான் சேவ் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய HTML ஃபைலை நான் சேவ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கனாலே வந்து அந்த ஃபைல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குரோமோட ஐக்கான் இருக்குது. இப்போ புரியுதா நான் ஏன் வந்து ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் ஒரு ப்ரௌசர் வந்து நான் சொன்னேன் வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்போம். நம்ம சப்ளைம் டெக்ஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம், க்ரோம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. நீ வந்து இப்படி வந்து HTML ஃபைலை வந்து நீங்கள் சேவ் பண்ணாலே வந்து அதில் வந்து இந்த மாதிரியான ஒரு க்ரோம் ஐக்கான் வந்துடும். இப்போ வந்து நம்மளுடைய சிம்பிளான ஒரு HTML கோடு வந்து நம்ம எழுதி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வெறும் நீங்கள் HTMLனு சொல்லி வந்து கிளிக் பண்ணாலே போதும், இந்த கோடெலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டிஃபால்ட்டான ஒரு மெத்தட் தான் இதில் வந்து. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நான் வந்து சப்ளைம் டெக்ஸ்ட் 3 சொன்னேன். டேக்ஸாக இருக்கும். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு லைன்ஸை நம்ம எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் HTML பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அது கோட்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து HTML அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கும், ஹெட்டுன்னு சொல்லி ஒரு டேக் இருக்கும், டைட்டில்னு சொல்லி ஒரு டேக் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா பாடி அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கும். இந்த ஒவ்வொரு டேக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் நண்பா. அது என்னென்ன ஃபங்க்ஷன் அதில் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் HTMLs ஏதாச்சும் லேர்ன் பண்ணும், இல்லை வெப்சைட் டெவலப் வந்து ரொம்பவே ஸ்க்ராட்ச்லேருந்து லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதுவும் அழுத்தி வச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லான வெப்சைட் டெவலப்மெண்ட் வீடியோஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா வந்து வீக்லி 3 வீடியோஸ் போட போகிறோம். மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே. மிஸ் பண்ணாமல் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். பாய் நண்பா.